ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேசிக் தான். ஸோ எந்த டிரான்சாக்ஷனில் இருந்து தட் இஸ் எந்த எனர்ஜி லெவல்லேருந்து எந்த எனர்ஜி லெவல் போனால் ஹையஸ்ட் வேவ்லென்த் கிடைக்கும் லோயஸ்ட் வேவ்லென்த் கிடைக்கும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஈஸி ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா. இந்த இடத்துல லேம்டா உங்களுக்கு அதிகமாக வேணும்னா எனர்ஜி வேல்யூ கம்மியாக இருக்கணும். லேம்டா கம்மியாக இருந்தால் மட்டும்தான் எனர்ஜி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். எனர்ஜியோட பேராமீட்டர் என்ன -13/6 எலக்ட்ரான் வோல்ட் பை நம்பர். கரெக்டாக என்ன லெவலில் இருக்காங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கும்போது n = 1ல் இருக்கும்போது 13.6 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஸோ என்னங்கிற இடத்துல 1 போட்டு ஸ்கொயர் போட்டிருக்கேன். அடுத்தது செகண்ட் லெவல் n = 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 2² -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அதே மாதிரி 3. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை 3ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம், இதை 1ன்னு எடுத்துக்கலாம். 2ல இருந்து 1 வரும்போது வேவ் லென்த் அதிகமா, இல்லை 3ல இருந்து 1 வரும்போது வேவ் லென்த் அதிகமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 1 வரும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 to 1. ஸோ 1 இருக்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ -3.4 -13.6. ஸோ செகண்ட் எனர்ஜி லெவலையும் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலோட டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். கிளியர்? ஓகே. 2 to 1 எனக்கு எனர்ஜி கிடைக்குது 10.2 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, அதை வச்சுப்போம். அடுத்தது 3ல இருந்து 1 டிஃபரன்ஸ் பார்க்குறேன். ஸோ எனர்ஜி டிரான்சாக்ஷன் வந்துட்டு 3 to 1 போகும்போது 3யோடது வந்துட்டு -1.5. வெரி இம்பார்ட்டன்ட், மைனஸை விட்டுறக்கூடாது. -13.6. தட் இஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு போடுறோம் நம்ம. கிளியரா? அப்போ எனக்கு கிடைக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்துட்டு 12.09 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்போ 2 to 1 போகும்போது உங்களுக்கு கிடைச்ச டிஃபரன்ஸ் வந்துட்டு 10.2 எலக்ட்ரான் வோல்ட். 3 to 1 போகும்போது உங்களுக்கு கிடைச்ச டிஃபரன்ஸ் வந்துட்டு 12.09 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ எதில் எனர்ஜி லெவல் அதிகம், எனர்ஜி அதிகம்னு பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 2 போகும்போது எனர்ஜி அதிகம். ஸோ 3 to 1 எனர்ஜி அதிகமாக இருக்க பட்சத்தில் அங்கே லேம்டா வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். 2 to 1ல் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எனர்ஜி கம்மி. அதனால் 2 to 1ல் தான் லேம்டாவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி மினிமம் வேணும் உங்களுக்கு, லேம்டா மினிமம் வேல்யூ வேணும்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் லேம்டா மினிமமாக இருக்கும். இப்போ லார்ஜஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 1 ஆன்சர் பண்ணணும். ஷார்டஸ்ட் வேவ் லென்த் டிரான்சாக்ஷன் கேட்டிங்கன்னா 3 to 1 ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ லேம்டா மேக்ஸிமம் கேட்குறாங்களா மினிமம் கேட்குறாங்களா பொறுத்து தான் நம்ம டிரான்சாக்ஷனோட வேல்யூ எழுத முடியும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.